இஸ்லாம் சொல்கிறது ஒருவர் கலிமா சொல்லி வந்து விட்டார் என்று சொன்னால் அவர் முஸ்லீம். இவங்க என்ன சொல்றாங்க, 5 வருஷம் ஆகணும். ஒரு இந்து ஒரு கோயிலுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால் 5 ஆண்டுகள் அவர் இந்துவாக இருக்க வேண்டும், சாஷ்டாங்கமான இந்துவாக இருக்க வேண்டும், பிராமணராக மாறி இருக்க வேண்டும். சட்டம் இருக்கா? என்ன அநியாயம் நடக்குது இங்க? அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் வழங்கப்படுகிறதா? ஒரு முஸ்லீமாக 5 வருடம் இருந்தால் மட்டும்தான் அவர் வக்ஃபுக்கு சொத்துக்களை தர முடியும், தான தர்மங்கள் செய்ய முடியும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அநியாயத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இதை மாநில நிர்வாகம் அவங்க என்ன பண்ணணுமா, அதற்கான நெறிமுறைகளை வகுக்கணும். யார் உருவாக்குவா? இதை உத்தரப்பிரதேச யோகி உருவாக்கிடுவாரா? முஸ்லீம்களுடைய வீடுகளாக தேடி இடிக்கக்கூடிய யோகி முஸ்லீம்களை குறித்து சட்டத்தை வரையறை செய்ய போகிறாரா? பள்ளிவாசல்களை இடிக்கக்கூடிய யோகி முஸ்லீம்களை குறித்து சட்ட வரையறை உருவாக்க போகிறாரா? உத்தரகாண்டில் உள்ள முதல்வர் என்ன செய்வார்? ஒரு இரவுல 7000 முஸ்லீம் குடும்பங்களை அங்கிருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள். இவங்க சட்டத்தை உருவாக்கணுமா? மத்திய பிரதேசத்தில் 173 மதரசாக்களை புல்டோசரை வைத்து இடித்த ஆட்சியாளர். குஜராத்தில் உள்ளவர், மத்திய பிரதேசத்தில் உள்ளவர், உத்தரப்பிரதேசத்தில் உள்ளவர், உத்தரகாண்ட்ல உள்ளவர்னா முஸ்லீம் 5 வருஷம் ஆச்சுன்னு அவங்க சர்டிபிகேட் தரணும். ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டாரு, 5 வருஷம் தொழுதாரு, 5 வருஷம் நோன்பு வச்சாரு. தேசத்துல முஸ்லீம்கள் என்று சொன்னால் மட்டும் கேட்பதற்கு நாதி இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய